நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பன்னீர் பீஸ் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடானது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 5 துண்டு இஞ்சி, 7 பூண்டு சேர்த்துக்கிறேன், 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. வதங்கினது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் 75 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் 1 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா தீயாது. இப்போ 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் பீஸ் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.